राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंदगोप महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। அழகான நந்த பவனம், நந்தகோபர், யசோதா, இந்த விஷயங்கள்லாம் நாம் நந்த கிராமத்தில் பார்த்து கொண்டு இருக்கோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கோகுலத்தில் ஒரு நந்த பவனம், அதுதான் நல்ல பிராச்சீனமான பழைய கட்டிடம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு நந்த பவனம் இருக்குது நந்த கிராமத்தில். ஆனால் அங்கே பிராச்சீனமான பழைய கட்டிடம் இல்லை, புது கட்டிடம் தான் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு நந்த பவனம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எங்கன்னு அப்புறமா நான் சொல்கிறேன், கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. எல்லோரும் கண்டுபிடிச்சது நந்த கிராமத்தினுடைய நந்த பவனமும் கோகுலத்தினுடைய நந்த பவனமும் தான் கண்டுபிடிச்சிருக்கு, மகாவனம். இதில் இன்னொன்று சொல்கிறேன், இந்த நயா கோகுலம்னு ஒன்று உண்டு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வல்லபாச்சாரியாருடைய அனுபவங்கள் கிடைச்ச இடம். அதனால் அதுவும் அந்த இடத்துலையும் மன்னத்தின் லீலைகள் எல்லாமே சொல்லுவார்கள். அது பேர் நயா கோகுல்னு பேர். சரியா, நீங்கள் பழைய கோகுலம் போனோம்னா மகாவனம் தான் போகணும். இந்த நயா கோகுல்லையும் ஒரு நந்த பவனம் எல்லாம் உண்டு. சரியா, இது இல்லாமல் நான் சொல்கிறது பிராச்சீனமான நந்த பவனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டுபிடிங்க, பரவாயில்ல. ஸோ நம்ம நேற்று என்னெல்லாம் பார்த்தோம் இந்த நந்த பவனத்தில்? அழகாக நாம் ததி மந்தன், யசோதா உடைய அந்த தயிர்ப்பான கதை விஷயம், அர்த்தநாரி ராதாராணி கிருஷ்ணனுடைய விஷயம், நரசிம்மனுடைய கோவில், யசோதா குண்டம், இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறமா தான் ஒரு பிசாசு, பேய், பூச்சாண்டி, என்ன ரொம்ப சில்லியாக சைல்டிஷாக சொல்கிறேன். குழந்தைக்கு சொல்லும் பொழுது அப்படி தானே சொல்லணும். ஒரு நாள் யசோதை ரோஹிணியை வேலை பண்ணிட்டா. யசோதா மாதா ரோஹிணி மாதா கிட்ட சொல்கிறா, ரோஹிணிமா போய் பசங்களை கூட்டுட்டு வாங்கோளேன், பசங்க சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லாம் விளையாட போயிடுத்துகள், கொஞ்சம் கூட்டுட்டு வாங்கோளேன் அப்படின்னு சொல்ல, ரோஹிணி தேவி சந்தோஷமாக போகிறாள். பலராமனுடைய அம்மா அப்போ கூப்பிட்றா, ஏ பலராம், ஹே கிருஷ்ணா, சாப்பிட நேரமாயாச்சு, வாங்கோடா. பக்கத்தில் போய் கூப்பிடல, தூரத்துலேருந்தே கூப்பிடுறா. கேட்கும் இல்லையா? நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக்கு விளையாடும் பொழுது எங்கள் தெருவோட கடைசியில் எங்கேயா விளையாடின்னு இருப்போம். அங்கேருந்து கத்தினா, எங்கள் அம்மாக்கள்லாம் கத்தினா கேட்கும். சமயத்தில் கேட்காது, அப்படி நாங்கள் கத்தி விளையாடின்னு இருப்போம். அப்போ அந்த தெருவில் யாராவது போவா. அது அந்த தெருவிலேயே இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும் அவசியம் கிடையாது. என் ஃப்ரெண்டோட அப்பா இல்லாட்டி என்னோட அப்பா, அப்படி யாரோ ஒருத்தர் அனுப்பினா, அதாவது அங்கேயே அந்த தெருவில் வசிக்கலாம். வேலை சமயத்தில் யாராவது இந்த பழைய பேப்பர் எடுக்கிற ஒரு வாட்டி, அந்த காலத்தில் தள்ளு வண்டி ஐஸ்காரர் வருவார். அப்படி ரோட்டில் யாராவது இந்த பழம், காய்கறி, பூக்காரம்மா யாராவது வருவா. அப்படி யார் வீட்டிலையாவது வேலை பண்ணுற தோட்டக்காரங்க யாராவது வருவாங்க. இல்லாட்டி ரொம்ப ரேராக யார் வீட்டிலையாவது வேலைக்காரமாக வருவாள். நம்ம குடும்பம் வரைக்கும் வேலைக்காரர்கள்லாம் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது பார்த்ததில்லை. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தான் வீட்டு வேலைக்கு ஆட்கள் வச்சுக்கிறதுன்னு ஒரு வழக்கம். இன்றைக்கும் இல்லாமல் இருக்கிறவா இருக்கா. பட் சிட்டியில் நான் பார்த்த வரைக்கும் 100% மேலே எல்லோரும் வீட்டில் வேலைக்காராக வச்சுருக்கா, வீட்டு வேலை பண்ணுறதுக்கு. அது அவசியமாக எடுத்து சரி தப்புன்னு நான் சொல்லவே விஷயத்தை சொல்கிறேன்.
அப்போ அந்த மாதிரி யாராவது வந்தான்னா அவர்கள்கிட்ட சொல்லுவாள், இந்த பசங்க விளையாடிட்டு இருப்பானுங்க, எங்கள் பேரை வேற சொல்லி அங்கே விளையாடிட்டு இருப்பான், துரத்தி விடுங்க. கேட்கலன்னா ஒரு அடி போட்டு அனுப்புக்கணும். யாரும் சம்மந்தமே இல்லாத ஆளாக இருக்கும். மனசு பிரமிப்பாக இருக்குது. அது எப்படி அப்படி அவ்வளோ தூரம் உரிமை, அவ்வளோ தூரம் நம்பிக்கை மனிதர்கள் மேலே. நிஜமாக அந்த காலகட்டம் அப்படி தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது, தப்பு ஒன்றும் சொல்லலை. இங்கே மட்டும் செல்லுபடி ஆகாது. யார்? கிருஷ்ணன் கிட்ட ரோஹிணியோ யசோதையோ இல்லாட்டி நந்த பாபாவோ கூப்பிட்டால் மட்டும்தான் பய வருவான். ஸோ இவா இந்த ரோஹிணி மாதா போய் கூப்பிடுறா. ரொம்ப அழகாக இருக்கும். பாகவத்தில் ஸ்லோகம் இருக்குது. பாகவதம் வாசிக்கிறவா கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், மற்றவாள் தெரியாது பரவாயில்ல. பாகவதம் வாசிக்கிறவாளுக்கு ஒரு அத்தியாயத்தில் ஸ்லோகம் இருக்குது. ரோஹிணி போய் கூப்பிடுறா, வரல. அதுக்கப்புறம் யசோதை போய் கூப்பிடுறா, நந்தகோபர் சாப்பிட்றதுக்கு காத்துருக்கார் அப்படின்னு சொல்லி யசோதை கூட்டுண்டு வராள்னு ஒரு விஷயம் இருக்குது. பாகவதம் தெரிஞ்சவ தெரியாதவோ பொறுமையாக பாருங்க. எல்லாமே கண்ணனுடைய விளையாட்டு பருவத்திலேயே வந்துடும். இதெல்லாம் கண்ணன் எங்கே விளையாடலன்னு கேட்குறல, அது ரைட், அது தீராத விளையாட்டு பிள்ளை. சரி, ஒன்று வேணா சொல்கிறேன். பிஃபோர் லீவிங் பிருந்தாவனம், நந்தகாவை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துடும் இதெல்லாம். ஆனால் கோகுலத்தையும் பாருங்க, தப்பு கிடையாது, பொறுமையாக பாருங்க, ஜாலியாக இருக்கும். பிரதிபதார்த்தம் புஸ்தகம் எல்லாம் வச்சுட்டு பார்த்தோம்னா கண்டுபிடிக்கலாம். அப்புறம் நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சொல்கிறேன். ஸோ ரோஹிணி மாதா போய் கூப்பிடுறா, டே கிருஷ்ணா, டே பலராமா. அதுக்கப்புறமா ரோஹிணி மாதா சிரிச்சுட்டே போய் யசோதை சொல்ல, அதோ யசோதா, இந்த ரெண்டு பயல்களை வீட்டுக்கு கூட்டுண்டு வர தந்திரம் சாதுரியம் எல்லாம் எனக்கு கிடையாது. நீ தான் போய் கூட்டுண்டு வரணும். நீ என்ன டெய்லி அனுப்புகிறா, எப்பயாவது தான் வரானுங்க, மற்ற சமயத்தில் விளையாடும் பொழுது வரவே கிடையாது. போ, இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், அடுப்படி வேலை தானே, கிச்சனில் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அவன் ரெண்டு பேரும் கூட்டுண்டு வா அப்படின்னு அனுப்புகிறான். எந்த யசோதாமையா போகிறா. நல்ல பருத்த சரீரம், அழகி, அவ்வளோ அழகாக தலை நிறைய புஷ்பங்கள் வச்சுருப்பா, நிறைய ஆபரணங்கள் போட்டுருப்பா, ரொம்ப செல்வ சீமாட்டி. கோடி பசு இருக்குன்னா, ஆனால் ரொம்ப மனுஷத்தன்மையோட பழகுவா, ரொம்ப சிம்பிள், டவுன் டு எர்த் யசோதா. அதாவது கண்ணனுடைய அவ்வளோ அனுபவங்கள் அனுபவித்த பிறகு கூட அவளுக்கு அகம்பாவம் கிடையாது. கண்ணன் பகவான்லாம் விட்டுடுவோம், சாதாரணமாகவே ரொம்ப அழகான பிள்ளை, த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் கை, ஸ்டில் there is no அகம்பாவம். அதான் யசோதா. என்ன தவம் செய்தனை யசோதா. அதாவது பரபிரம்மம் அம்மானு கூப்பிட்டதுன்றதை விட அந்த அளவுக்கு எல்லாம் கிடைச்சும் அமைதியாக இருந்தாளே, அதனால வசதி தான். யசோத போரா, வாங்கோடா அப்படின்னா வரமாட்டேங்கிறது. என்னன்னா, இந்த கூட விளையாடுற பசங்க சொல்கிறாங்க, டாய் கிருஷ்ணா, எப்போ பார்த்தாலும் விளையாடுறது, நீ தோக்கிற மாதிரி சமயத்துலலாம் உங்கள் அம்மா கூப்பிடுறது, உடனே தோ வரேம்மா அப்படின்னு நல்ல பிள்ளை மாதிரி ஓடிடுறது, எப்போ பார்த்தாலும் விளையாட்டினுடைய அந்த பீக்கில் தப்பிச்சு ஓடி போய்டுறது, விளையாட்டினுடைய ஆனந்தத்தையும் நீ கெடுத்து விடுற. இன்னைக்கு மட்டும் அவனே நீ போய்த்தான் பாரு, இனி எங்களோட விளையாட்டுக்கு நீ கிடையாது, நாங்கள் விளையாடுவோம், நீ கிடையாது. பரபிரம்மத்தை இந்த பயல்கள்லாம் பிளாக்மெயில் பண்ணுறாளாம். அந்த உரிமை அவன் கொடுத்துருக்கான். அத்தனை சுவாதந்திரியம் அவளுக்கு கண்ணனிடத்தில். ஸோ எவ்வளோ பெரிய கஷ்டம். அம்மாவை எப்படியா சமாளிச்சுடலாம். அம்மா மேக்ஸிமம் திட்டுவா, ரெண்டு அடிப்பா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் இல்லையா அந்த வயசில்? அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து தானே பெருசாக தெரியும். அது எல்லா காலகட்டத்திலையும் அப்படி தான், நாங்களும் அப்படி தான் இருந்தோம்.
என் பிள்ளையும் அப்படி தான் இருக்கான். நாளைக்கு அடுத்த தலைமுறை அவங்களோட பசங்கள்லாம் வரும், அதுங்களும் அப்படி தான் இருக்கும். அந்த ஏஜ் அப்படி. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் பெருசாக தெரியும். வேலைன்னு வந்த பிறகு வேலை பெருசாக தெரியும். கல்யாணம் வந்தாச்சுன்னா மனைவி கணவன் பெருசாக தெரியும். குழந்தை பிறந்தாச்சுன்னா அதுதான் பெருசாக தெரியும். அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் முக்கியமானதாகப்படும். அதெல்லாம் காலம் கடந்து தான் அப்புறம் தான் புரியும் நமக்கு. அதெல்லாம் அந்த பீரியட்லாம் புரியாது, ரொம்ப ரேரஸ்ட் ரேர். யசோதா, கிருஷ்ணா, பல்ராமா, வா, உங்களே நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் பக்ஷண லிஸ்டெல்லாம் வேறு போடுறான். வாய் ஊறுது பயலுக்கு. நான் ஃப்ரெண்ட்ஸை மீறி போக முடியாது. இப்போ யசோதை பார்த்தா, ஹே கிருஷ்ணா, ஹே பல்ராமா, சீக்கிரம் வாங்கோடா, அங்க ஹௌபிலோ வந்திருக்கு. இதற்கு அந்த பேரேவா கேட்டதில்லை. ஹௌபிலோ சொன்னேன், அஹோபிலம். நான் சொன்னது ஓபிலவ், ஓபிலவ், ஓபிலவ். ஹாய் பிலவ், பிலவுட் அப்படின்னு இல்லையா? ஹா பிலவ். கிருஷ்ணனை பார்த்து அப்படி தான் சொல்லணும். ஹா ஓ ஹவு பிலவ், அவ்வளோதான். இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, ஹவு, அதான் ஹவு பிலவுடு. அந்த மாதிரி ஹவு பிலவ் அப்படின்னு பேர். உடனே கிருஷ்ணன் படம் பார்க்குறா. என்னது என்னது என்னவா அர்த்தம் இது? ஹவு பிலோ, அதுக்கு நிறைய பல்லு இருக்கு, பெரிய வாய் இருக்கு, சின்ன சின்ன பசங்களா கடிச்சு சாப்பிடும். எங்கேயோ வரா மாதிரி எனக்கு சப்தம் கேட்கறது. கிருஷ்ணன் பகவான் சிரிக்கிறா. மா பொய் சொல்லாது, போம்மா. இப்போ ஒரு லெவல் ஜெயிச்சுட்டா யசோதா. விளையாட்டை விட்டுட்டு யசோதை கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டான். பலராமன் முகம் கொஞ்சம் வெளிரி போயிருக்கு. ஏன்னா யசோதாசனம் அப்படியே நம்பிடுவான் அந்த பிள்ளை, சத்தியசந்தன். இது பயப்படும், ஆனால் வெள்ளை காட்டிக்காது. அது ஒரு தைரியசாலி இல்லையா? அது பயப்படணும், ஆனால் பயம் இருக்குன்னு காட்டிக்கப்படாது. அது ஒரு டாக்டிக்ஸ், ரைட்? பயநாசனக வாச்ச இந்த பையன். அப்போ பா அப்படிலாம் கிடையாதுமா. வந்துடுத்து எப்போ எனக்கு வேண்டான்னு யசோதை திரும்பி திடீர்னு ஓட ஆரம்பிச்சுட்டான். தலை விரிக்க ஓடுறாளாம். அது இவ ஓடுறத பார்த்தா, இவ பயப்படுறத பார்த்தா பசங்களுக்கு அப்படி ஒரு பயம் கண்டு கொடுத்தான். அது திரும்பி பார்க்குற தைரியம் இல்லை ரெண்டுத்துக்கும். எனக்கு அது பிடிச்சிடுமோ, கடிச்சிடுமோ, சாப்பிட்டுடுமோ. ஏற்கனவே இதை கேட்டோன்னு மற்ற பசங்களாம் திருச்சி ஓடியாச்சு. யசோதா பொய் சொல்ல மாட்டான். உலகத்தில் அம்மாக்கள் மாதிரி பொய் சொல்கிறது இனி ஆளே கிடையாது. அவனுங்களாம் யசோதா சொன்னோடனே அழுதுண்டே ஓடிட்டானுங்க. இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி போக்கு காட்டுறான். கிருஷ்ணன் ஒரு நேரம் போக்கு காட்டி பார்க்குறான். கடைசியில் யசோதை ஓட ஆரம்பித்தோன்னே ரெண்டு பேரும் பயந்து நடுங்கி வேர்த்து விறுவிறுக்க அப்படி வேகமாக ஓடி யசோதையை ஓவர்டேக் பண்ணி வீட்டுக்கு போயிட்டானுங்க. யசோதைக்கு செம்ம சிரிப்பு. ஆனாலும் ஓடுறத நிப்பாட்டில் அப்படி இப்படி மூச்சு வாங்க வராலாம். நந்தகோபர் கேட்குறாரு, டே கிருஷ்ணா என்னாச்சு, இதுக்கு இப்படி பயந்து ஓடி வராய்? அண்ணா சொன்னான், ஹோபிலோ வருது. நந்தகோபர் அந்த வார்த்தையை அப்போ தான் கேட்குறாரு, என்னது வருது? ஹோபிலோ. ஏ பலராம என்னடா சொல்கிறாங்க? நந்த பாபா ஹோபிலோ வருது. அவருக்கு புரியலை, எல்லாம் மகளை தாண்டி பேசுகிற வயசு ஆயாச்சு. இது வரைக்கும் கேட்காத பேர் ஹவு பிலோ, ஹவு பிலோ. நந்தகோபருக்கு சிரிப்பு வருது. டே என்னங்கடா சொல்கிறீங்க? ஹவு பிலோ.
யசோதைக்கு தெரியும் இந்த பசங்க இப்படி ஏதாவது சொல்லுவானுங்க. அதுக்குள்ளே நந்தகோபடா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, ஆம்பளை தானே, அப்பாக்களுக்கு எப்பயும் இதெல்லாம் ஒன்று உண்டு. டேய் என்னடா அது ஹவுபிலோ, பெரிய வாய் நிறைய பல்லு, சின்ன பசங்களா பார்த்து கடிக்கும், யார் சொன்னா அப்படின்னு நந்தகோபர் கேட்குறார். சுகம்தான் இல்லையா? எவ்வளோ ஆனந்தம் இருக்கு நிஜமாவே. இந்த வீடுகளில் சின்ன சின்ன குழந்தைகள் பேசுறதும் அதனுடைய நடவடிக்கைகளும் அப்படி ஒரு தெய்வீக ஆனந்தத்தை கொடுக்குறது. சரி, நன்னா புரிஞ்சுக்கணும். நான் அந்த குழந்தைகளுடைய அழகான மழை விளையாட்டு ரசித்து சொல்கிறேன். அது எந்த குழந்தையான்னு ரசிப்பேன் நான். அது நம்ம வீட்டு பிள்ளையாக இருக்கணும்னு கிடையாது, எந்த பிள்ளையாக இருந்தாலும் நான் ரசிப்பேன். இன்னொரு பிள்ளை நல்லா பண்ணுறது அதை ரசிப்பேன். இது நிறைய பேர் என்னென்னா தன் வீட்டு பிள்ளைகளை ரசிப்பா, தப்பு கிடையாது, ரசிங்க வேண்டான்னு சொல்ல. ஆனால் அதுக்காக மற்ற வீட்டு பிள்ளைகளை மட்டும் தட்டப்படாது, அதெல்லாம் உண்டு. உங்களுக்கு அதுக்கு சொல்கிறேன்னா அப்படியே அந்த ஊறி தழைச்சி பாசத்தில் போய் அந்த குழந்தைய போய் படுத்தப்படாது, அதுக்காக சொல்ல வரேன். நிறைய பேர் பக்தி குழந்தைகளை கொஞ்சம் தப்பு, அது மனசு கட்டிக்காதீங்க. குருஜி மாட்ட எவ்வளோ குழந்தைகள் விளையாடுன்னு நான் பார்த்துருக்கேன். என் பிள்ளை சுத்தாமா குருஜி மாட்ட அப்படி விளையாடுவான், நான் பார்த்துருக்கேன். குருஜி அம்மா நான் 17 வயசில் குருஜி அம்மா பார்த்தபோது குருஜி அம்மா பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், அப்படி விளையாடுவா குருஜி அம்மா. எனக்கு அதிசயமாக இருக்கும், அது எப்படி இப்படிலாம் விளையாட முடியும்? நம்மளெல்லாம் யாருக்கிட்டையும் பந்தப்பட்டேன். அந்த சிரிப்பு நான் குருஜி அம்மாவோட நிறைய பசங்க, அதாவது சத்சங்க நிறைய குழந்தைகள் வரும், இன்னமா பேசுவோம். குருஜிமா அழகாக பேசுவா. ஸோ எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை பிறந்த என் பிள்ளைக்கு ஒரு 2-3 வயசு இருக்கும்போதெல்லாம் அப்படி விளையாடுவா குருஜி அம்மா. அவன் கூட குருஜி அம்மா அந்த தடியை வச்சு நடந்து தடியை பிடிங்கன்னு ஓடி வந்துடுவான். குருஜி அம்மா பெட்டில் போய் தொப்புன்னு குதிப்பான். நான் சொல்லிட்டா எப்படின்னா ஏன்டா குழந்தைய மிரட்டுற அப்படின்வா. ஸோ அது அந்த அனுபவம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது நந்தகோபர் யசோதை ஓடி வந்துட்டா. ஓடி வந்த காரணமே அதுக்கு தான். நந்தகோபர் பார்த்து ஆமாப்பா ஹவுபிலோ உங்களுக்கு தான் தெரியுமே, பெரிய வாய் நிறைய பல்லு, குழந்தைகள்லாம் பிடிச்சிட்டு போகமே, சாப்பிட்டுட்டு விளையாடினா தானே பிடிச்சிக்காது, காத்தாலேருந்து விளையாடிட்டே இருந்தால் பிடிச்சிட்டு போய்டும் இல்லையா? இப்படி கண்ணு வேறு அடிக்கிறா லேசா, அதான் உங்களுக்கு தெரியுமே. அதாவது ஆப்ஷனே கிடையாது, நந்தகோபுரம் போய் சொல்லணும். ஓ நீ தான் சொன்னியா? ஆமாம். இதுக்கு மேலே பேசினா நந்தகோபுரம் உண்மையை சொல்லிடுவார். உடனே யசோதை இதோ பசங்களை நான் கை கால் அலம்பி குளிப்பாட்டி கூட்டினு வரேன், சாப்பிடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக யசோதா போயாச்சு. பசங்களை அதுக்குள்ளே போய் குளிப்பாட்டி அதுக்குள்ளே பசங்க கேட்குற கதையாக இந்த ஹவுபிலோ எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, நான் சாப்பிட்றேன் என்னெல்லாமோ சொல்கிறது. கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லி யசோதா அதுக்கப்புறமா அழிச்சுட்டு இப்போ கண்ணன் பயந்துட்டான், பலராமன் பயந்துட்டான், யசோதை தெரிஞ்சு கொடுத்து. அப்புறம் நந்தகோபரோட சொன்னான், எனக்கு இந்த மாதிரி நிறைய பல்லோட சிங்கம் மாதிரி ஒரு உருவம் உனக்கு பண்ணி கொடுங்கோ, அதுக்கு ஹவுபிலோன்னு நான் பேர் வைப்பேன். நந்தகோபர் எதுக்கடி இதெல்லாம், சும்மா இருங்க, ஒன்றுத்துக்கு தான் அடங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹவுபிலோன்ற ஒன்றத்தை பண்ணி யசோதை அந்த குளத்தங்களில் வச்சுருந்தா. இன்றைக்கி யசோதா குண்டத்து பக்கத்தில் அது இருக்குது. 2 உண்டு, 2-3 இருந்தால் ஒன்றுத்தோட தலையை உடச்சிட்டா பின்ன நடுவில் யாரோ கொஞ்சம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனால் அது இன்றைக்கி பத்திரமா இருக்குது. யசோதா கிச்சா பையில் பயமுறுத்துக்காக உண்டாக்கின ஹவுபிலோ. சூப்பரில் அத்புதம். ஸோ ஹவுபிலோ பூதம் இதுதான் நேற்று சொன்னேன். ஸோ கண்ணன் பயந்த ஒரே ஒரு ஹவுபிலோ மூர்த்தி நான் போய் பார்த்துருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன், ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதை கட்டி பிடிச்சிட்டு இருந்திருக்கேன். கண்ணனை பயமுறுத்தின பூச்சாண்டி ஹவுபிலோ. ஓகே,
राधे कृष्णा राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे। जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो यमुना मैया की जय। जय भोलो गोवर्धन गिरिराज की जय। जय भोलो नंदगोप महाराज की जय। जय भोलो यशोदा मैया की जय। जय भोलो हो बिलो की जय। जय जय राधे कृष्णा।